வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி சரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம தண்ணி சட்னி ரெசிபி. தண்ணி சட்னி என்னடா இப்படி ஒரு பேர் இருக்கே? ஆமாங்க, இது தண்ணியாக தான் இருக்கும். மெஸ்லலாம் டிஃபன் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சட்னி கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணியாக தான் இருக்கும், அதில் தேங்காய் கூட போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்லேயே நம்ம பெரிய வெங்காயம், பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, பொரிக்கடலை, இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம வெங்காயத்தை நறுக்கியாச்சு, பூண்டு உரித்து வச்சாச்சு. நான் மூணு மிளகா போட்டிருக்கேன். எதுக்குனாக்கா ரெண்டு போட்டால் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், 4 வச்சா ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 2 மிளகாவும் போடணும் நம்ம. ஸோ இந்த அளவுக்கு 3 மிளகா சரியாக இருக்கும். ஸோ 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு நம்ம முதல்ல வரமிளகாவை நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கி ஆன பிறகு பச்சை மிளகா, பூண்டு இது கொஞ்சம் லேசாக வதங்கினோடனே வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி பதம் வதங்கினா போகும். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போகும், பச்சை வாசனை இல்லாத மாதிரி. அவ்வளோதான், அந்த அளவுக்கு வதங்கினா போகும். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே இட்லியை ரெடி பண்ணிடலாம். இட்லி வேகத்துக்குள்ளே இப்போ சட்னியை ரெடி பண்ணோம். இப்போ வதக்கி வச்ச நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். கம்ப்ளீட்டாக போட்டுட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரிக்கடலை, இந்த பொரிக்கடலையும் நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்த பிறகு பாருங்கள், இனிமேல் தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சாதான் உங்களுக்கு அந்த கட்டி கட்டியாக இருக்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும். இப்போ வேணுங்கிற தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். எப்பொழுதுமே நம்ம எது அரைக்கிறதுனாலும் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்க்கும் பொழுது சூப்பர் ஃபைன் பேஸ்ட்டாக அரையும். இப்போ தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு இது கொஞ்சம் அந்த பொட்டுக்கட்டில் போட்டுக்கிறதுனால அந்த திக்னஸ் இருக்கும் பாருங்கள். நான் இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றினா ஊற்றிக்கலாம், பட் வீட்டுக்குங்கிறதுனால நமக்கு இது போகும். நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, இது கூட ஒரே ஒரு வரமிளகா, இதுவும் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, இதை தாளிச்சிட்டு நம்ம சட்னியில் சேர்த்துட வேண்டியது தான். சூப்பர் தண்ணி சட்னி ரெடி. இதுக்கு பெருங்காயம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பூண்டு போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம். ஓகே, சூப்பர் தண்ணி சட்னி ரெடி. இப்போது இட்லி வெந்திருக்கும், இட்லியை எடுத்துடலாம். ஆமாம், இதுவும் வெந்தாச்சு. இப்போது தட்டில் போட்டு சுட 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 பரிமாற வேண்டியது தான். இட்லி வச்சாச்சு. தண்ணியை கொஞ்சம் தாராளமாக ஊற்றி குளிப்பாட்டுங்க. ஸோ நிறைய விடலாம். நம்மளுக்கு இது காரம், உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் தோசை, இட்லிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புளி வச்சு அரைக்கணும். இது நம்ம ஃபெர்மெண்ட் ஆன மாவுங்கிறதுனால நம்ம புளி வச்சு அரைக்கலை. அப்படி தொட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாவ்! சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து ஹெல்த்தி ஸ்டைல் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.